எல்லாரும் தீபாவளி சீரீஸ் போட்டாச்சு, நம்ம மட்டும் போடலன்னா எப்படியா? அதாங்க நான் இன்றைக்கி ஒரு சூப்பரான அட்டகாசமான ரெசிபி மினி ஜாங்கிரியோடு வந்திருக்கேன். இது பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ரொம்பலாம் செலவாகாது. கடையில் நம்ம ரொம்ப காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்க ஜாங்கிரி எல்லாமே ரொம்ப ஈஸியான மெத்தடில் வெறும் 100 ரூபாய்க்கு 2 கிலோ ஜாங்கிரி செஞ்சிடலாம். அதாவது 50 ரூபாய்க்கு வந்து 1 கிலோ ஜாங்கிரி தாராளமாக செஞ்சிடலாம். அதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க மெத்தட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் 2 மணி நேரம் அந்த உளுந்து ஊறினா போதும். அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உளுந்து வந்து 100 கிராம் உளுந்து, அதை வந்து நல்லா தண்ணி முங்குற அளவுக்கு ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சுருங்க. அந்த உளுந்தை எடுத்து நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து சர்க்கரையை வந்து பாகு காய்ச்சணும். அதுக்கு வந்து தண்ணி ஊற்றி ஏலக்காவை நல்லா பிச்சு போட்டு அது அரை கம்பி பதம் வரணும். அரை கம்பி பதம் வந்ததுமே சர்க்கரை பாகை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த கம்பி பத பாகு நான் சொல்கிறேன். நம்ம கையை வச்சு இழுக்கும் போது வந்து அது வந்து பிசுபிசுப்பு தன்மையாக லைட்டாக மட்டும் இந்த கம்பி பதம் வரணும். அவ்வளோதான். இதில் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஓரமாக வச்சிடணும். ஜாங்கிரி ரெடி பண்ணிவிட்டு சூடோடு இந்த சுகர் சிரப்பில் நம்ம டிப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சர்வ் பண்ணலாம். சூப்பரான ஜாங்கிரி ரெடி ஆயிரும். அந்த உளுந்தை வந்து நான் 100 கிராம் ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அந்த உளுந்தை வந்து நல்லா மிக்சி ஜாரில் அந்த தண்ணியை கொஞ்சம் தெளித்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் வந்து அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் உப்பு, அப்புறம் கேசரி பொடி, நமக்கு என்ன கலர் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அந்த கலரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அடித்து கொடுத்துருங்க. அடித்து கொடுத்துட்டு ஒரு பைப்பிங் பேக்கில் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட பைப்பிங் பேக் இல்லைன்னா நீங்கள் வந்து இது பால் கவர் கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க நெய் வந்து அர்பன் டிலைட், ரொம்ப ரொம்ப பியூரான நெய்ங்க. இது நான் வில்லேஜில் வந்து நான் எப்பயுமே வந்து பால்காரவங்கக்கிட்ட பால் ஊற்றுறவங்கள்ட்ட சொல்லி வச்சு தான் நெய் வாங்கிக்கிட்டு இருந்தேன். இந்த அர்பன் டிலைட்டோட நெய் வந்து அவ்வளோ மனமாக, அவ்வளோ தரமாக, நம்ம ஊரில் வில்லேஜில் வாங்குகிற நல்ல தரமான நெய்யை விட அல்டிமேட்டாக இருக்குது. அதுவும் நீட்டாக பேக்கிங் பண்ணி சூப்பராக வந்துருந்துச்சு. இது நான் வந்து ஒரு ரிவ்யூ பார்த்து தான் வாங்கியிருந்தேன். நான் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இது ரெடியான ஜாங்கிரியை வந்து இந்த சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே எடுத்து சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான். அட்டகாசமாக தீபாவளி சீரீஸில் சூப்பரான ரெசிபி, ஈஸியாக பண்ணிடலாம்.